குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கின்றேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள். அன்பானவர்களே, பேதுரு பரிசுத்தவான்களுக்கு இங்கே அவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம உயர்த்தப்படணும். ஜபிச்ச உடனே நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணும். ஆராதிச்ச உடனே உயர்ந்த நிலைமைக்கு போயிடணும். காணிக்க போட்ட உடனே உயர்ந்த நிலைக்கு போயிடணும். உபவாசித்த உடனே உயர்ந்த நிலைக்கு போயிடணும். இப்படி எல்லாமே சீக்கிரமாய் அவசரமாக நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய ஆராதனையும் தேவனிடத்தில் பிரியமாலே நாம் நகர்த்தி பதிலை எதிர்பார்ப்போம். ஆனால் நமது தேவன் அப்படி அவர் செய்கிறதில்ல. அவர் ஒவ்வொன்றுக்கு ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். தேவன் அதை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறவர். இங்கே பேதுரு நம்ம கொடுக்கிற ஆலோசனைனா, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு எங்க அடக்கி இருக்கணுமா, எந்த கை உங்களை உயர்த்த போதோ அந்த கையினுடைய பலத்தை கண்டுபிடிச்சு கர்த்தருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கிருங்க. எந்த கைகளுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிறீங்களோ அதே கை உங்களை உயர்த்தும் என்ற ரகசியத்தை, அடங்கி இருப்பது கையை விட்டு வெளியே இல்லை, அடங்கி இருப்பது கைகளுக்குள்ளே. எந்த கைக்குள்ளே நீ அடங்கி இருக்கிறாயோ அதே கை உன்னை உயர்த்தும் என்று இந்த ஆலோசனை கொடுக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய கருத்தை தேடுவோம், அடங்கி இருக்க. பிறகு கர்த்தருடைய கை நம்மை தேடி வரும், ஆசீர்வதிக்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கிருங்கள் என்று ஆவியானவர் கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் புயபலத்துக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள, பிறகு உங்கள் கரத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். God bless you, church. Have a blessed day. Amen.